நவராத்திரி டே 3. இன்னைக்கு நவராத்திரியோட 3ஆம் நாளில் சக்தியோட உருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகண்டா தேவி, அதாவது பார்வதி அம்மன் சிவபெருமானோடு திருமணமானதுக்கு அப்புறம் எடுத்த உருவம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட நெத்தியில ஹாஃப் மூன் பெல் ஷேப்ல அலங்கரிச்சிருப்பாங்களாம், அதாவது அரை சந்திரனை மணி போல் அலங்கரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்க பேரு சந்திரகண்டா அப்படின்னு அழைக்கப்படுது. அதோட சக்தி எப்படி இருக்கும்னா, அசுரர்களோட போராடுறப்போ அந்த மணியோட சத்தமே அவங்கள அழிச்சிடுமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பாசிட்டிவ் எனர்ஜிஸை பரப்புற அளவுக்கு சக்தி கொண்டது அப்படின்னு புராணங்களில் கூறப்படுது. இந்த அம்மன் புலி மேலே உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு 10 கைகள் இருக்கும். இந்த 10 கையிலையுமே வெவ்வேறு ஆயுதங்களை வச்சுருப்பாங்க. இது எதை குறிக்குதுன்னா, அவங்க ஒரே சமயத்தில் பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் அதே நேரம் தீய சக்திகள் எல்லாமே அழிக்கிற அளவுக்கு வல்லமை கொண்டவளாகவும் இருக்காங்கன்றதை காட்டுது. இந்த சந்திரகண்டா தேவியை ராயல் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வழிபட சொல்கிறாங்க. அப்படி வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம், துன்பம், தடைகள் எல்லாமே நீங்கி மன அமைதி, வீரியம், தைரியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நாளைக்கு நவராத்திரி டே 4ஓட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். பை பை.